தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறதை போல இறங்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் திரும்பவும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், எதிர்பார்த்த பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. சோர்ந்து போய் இருக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 14 முதல் 16 வரை நாம் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கலாம். சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒரு தேவன் அவர். சில நேரங்களில் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ? உறவினர்கள் என்னை மறந்து விட்டார்கள், என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் மறந்து விட்டார்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் என்னை மறந்து விட்டார்கள், ஆனால் கர்த்தரும் என்னை மறந்து விட்டாரோ என்று அங்கலாய்ப்போடு காணப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மறந்து விடவில்லை. உன் நினைவாய் இருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார். நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரும், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரும், ஜெபத்தை கேட்கிறவரும், ஜெபத்திற்கு பதில் தருகிறவரும், அற்புதரும் அதிசயமானவருமாய் இருக்கிற கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும், வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கும், வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி. உள்ளங்கை எங்களை வரைந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்திற்கு நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வயதான தகப்பன்மாருக்காய், தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவனுக்காய், தலைவிக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கண்மணி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மரணப்படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு நோயோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, பலவிதமான பிரச்சனையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அற்புதங்களை செய்யும், உடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரம் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டார். இப்போ சில பாடல்களை உற்சாகத்தோடு கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உன் கிருபையை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. இயேசு
இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளோடு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசும். வசனம் கிடைத்தவனை உட்கொண்டேன், அது எனக்கு இன்பமாயிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டபடி இந்த வார்த்தைகளோட பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உண்ட கட்டட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தருக்காக காத்திரு என்ற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவாதி தேவனுக்காக காத்திரு, பொறுத்திரு என்று சொல்லி வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அப்ப காத்திருக்கிற போது ஒரு புது பலன் உண்டாகிறது. கழுகை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்காக காத்திரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியாவின் புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 30:18 பாருங்கள். ஏசாயா 30:18. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பதற்கு நல்ல ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, காத்திருங்கள், காத்திருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். எந்த முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். எந்த தீர்மானங்களையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். அவசரமான முடிவுகளும் அவசரமான தீர்மானங்களும் நம்மை தவறான பாதையில், தப்பான பாதையில், தேவ சித்தமில்லாத பாதையில் நம்மை நடத்திவிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், ஒரு நிலம் வாங்குகிற காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு புதிய பொருள் வாங்குகிற காரியமாக இருக்கலாம், இல்லை வெளிநாடு செல்லுகிற காரியமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள்
பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை ஒரு கல்லூரியில் சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கிற பொழுது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது நம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் நமக்கு கொண்டு வரும். இன்றைக்கு அநேக முதியவர்கள், அறிவுள்ளவர்கள், முதிர்ந்தவர்கள், பெரியப்பா சித்தப்பா போன்ற மனிதர்களிடம் போய் நின்று ஆலோசனை கேட்காமல் தேவனிடம் ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து செய்தால் அவர் சரியான பாதையில் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். காத்திருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆமென். ஒரு சரணத்தை பாடுவோம். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு என்று சொல்லி அந்த சின்ன சரணத்தை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். முதலாவது நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஆலோசனைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ஆலோசனைகளுக்கு காத்திருக்க வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனைக்காக காத்திருப்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 32:8 பாருங்கள். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். அந்த ஆலோசனையை நாம் பெற வேண்டுமானால் கர்த்தர் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். யோசுவா தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்த போது தேவனிடமிருந்து ஒரு உன்னதமான ரகசியம் வெளிப்படுகிறது. நீ ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அங்கு யோசுவாவுக்கு சொல்வதை குறித்து நாம் வாசிக்கிறோம் யோசுவாவின் புஸ்தகத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆலோசனைக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமென். அது நல்லது. சங்கீதம் 16:7 பாருங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்களை என்னை உணர்த்தும் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அப்போ கர்த்தர் ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனைகளாக இருக்கும். ஆமென். நீதிமொழிகள் 11:14 பாருங்கள். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென். அப்ப சுகம் உண்டாகும். அப்ப ஆலோசனை தருகிற கர்த்தரிடத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது,
இரண்டாவதாக நாம் எதற்காக தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும்? வழி நடத்துதலை பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். வழி நடத்துதலை பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 143:8 பாருங்கள். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இரண்டாவது, வழி நடத்துதலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவரிடம் இருந்து ஒரு ஆலோசனைகள் வந்தாலும் அதுக்கு ஏற்ற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனைப்படி நம்ம நடப்பதற்கு ஒரு வழி நடத்துதலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். சில பரிசுத்தவான்களிடத்தில் கேட்டு பாருங்கள், வழி நடத்துதல் இல்லை பிரதர், அதனால தான் இந்த காரியத்தை நான் செய்ய நான் தயங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். முதிர்ந்த ஊழியர்கள் கூட கர்த்தர் தான் தரிசனத்தை கொடுத்திருப்பார், கர்த்தர் தான் அந்த ஊழியத்தை தொடங்கி இருப்பார். ஆனாலும் கர்த்தர் சொன்ன அந்த காலத்திற்காக காத்திருந்து வழி நடத்தலுக்காக பொறுமையாய் காத்திருப்பார்கள். ஒரு வழி நடத்துதல் உண்டு, அதற்கு ஒரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். ரோமர் 8:14 படி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படி தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். என்னதான் நமக்கு வேத ஞானம் இருந்தாலும், என்னதான் நம்ம வேத அறிவு இருந்தாலும், எவ்வளவு முதிர்ந்தவர்களாய் காணப்பட்டாலும் தேவ வழி நடத்துதலுக்காக காத்திருப்பது ஒரு சிறந்த அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த அடையாளத்தை பார்க்கும்போது நீ எழுந்து புறப்படு. பாருங்க, ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அடையாளம் வெளிப்படும் பொழுது நீ எழுந்து புறப்படு, எதிரியை மேற்கொள்வதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல நம்ம காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திற்கும். பிள்ளைக்கு வயதாகிறது, ஆனால் அதை பிடித்து சஞ்சலப்படாமல் அவருடைய வழி நடத்துதலுக்கு காத்திருங்கள். இன்றைக்கு அவசரப்பட்டு சீக்கிரமாய் திருமணம் செய்த எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போய் கிடக்கிறது பாருங்கள். எத்தனை பேர் காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவசரமான முடிவு, ஆத்திரமான முடிவு, மனித ஆலோசனைகள், மனித வழிநடத்துதலை கேட்டு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து சின்னாபின்னமாய் கிடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை வழி நடத்துதலுக்காக காத்திரு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக எரேமியா 42:7 பாருங்கள். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்ப தேவ சத்தம் கேட்பதற்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். அப்போ அந்த தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். அவரிடமிருந்து சத்தம் நிச்சயமாய் வரும். சில நேரங்களில் சொப்பனத்தின் வழியாய் பேசுவார், தரிசனங்களின் வழியாய் பேசுவார். நீங்கள் ஆராதனைக்கு போகும்போது பிரசங்கத்தின் வழியாய் கர்த்தர் பேசுவார், சூழ்நிலையின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். நம்முடைய கர்த்தர் பேசுகிற கர்த்தர், அவர் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார். அப்போ அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென், காத்திருக்க வேண்டும். யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. யோசுவா 7:10 அப்போ தேவ சத்தத்துக்காக என்ன பண்ண நம்ம காத்திருக்கணும். எலியாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று 1 ராஜாக்கள் 17:2 வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா ஆனாலும் அவருடைய சத்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். அப்ப அடுத்தது தேவ சத்தம் கேட்க நம்ம காத்திருக்க வேண்டும். 4வது சங்கீதம் 25:5 உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். 4வது தேவ சித்தத்தை அறிய காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்கு வருவான் என்று மற்றவர்களாம் வரமாட்டான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவ சித்தத்தை அறியணும். எந்த காரியத்திற்கும் தேவ சித்தம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு மட்டும் தேவ சித்தம் அல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் நாம் நடப்பதற்கு வேண்டிய தேவ சித்தத்தை அறிய வேண்டும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தேவனால் பிதாவினால் அவர் நடத்தப்பட்டார். அதான் காலையிலே போய் அவர் காத்திருந்தார், இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தார். அந்த நாள் ஊழியத்திற்கு, அந்த நாள் தேவ சித்தத்தை அறிய, அந்த நாள் தேவனால் வழிநடத்தப்பட அவர் காத்திருந்தார் என்று நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சித்தத்தை நாம் அறிவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது 5வது கிருபைக்கு காத்திருக்கணும். ஆமென். ஏற்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய தயவு கிருபை. சில நேரங்களில் தடுமாறி நிற்போம். உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஒத்தாசையாக இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், கூட நடப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், கையடித்து சத்தியம் பண்ணினவர்கள், அப்படியேப்பட்டவர்களாம் விலகி போகும்போது தனித்து விடப்பட்டவர்களாக இருப்போம். தனிமையை சந்திப்பது கொடிதான காரியம். அந்த நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. என் கால்கள் சறுக்கும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய
கண்களிலே தயவு கிடைத்தது, மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது, தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இன்றைக்கும் அநேக கிருபை பெற்ற தேவ மனிதர்களை நாம் தேசத்தில் பார்க்கிறோம். கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு கிருபை பெற்ற ஊழியம், ஒரு கிருபை பெற்ற குடும்பம், ஒரு கிருபை பெற்ற தொழிலை சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆறாவது நாம் எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கு அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். பிதாவிடம் நான் வேண்டிக் கொள்வேன், எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 120 பேர் அங்கு மேல்வீட்டு அறையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்திருக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறினது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர் 7:17 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்ட அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். தேவன் ஏதோ ஒரு தரிசனத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். ஆகவே காத்திருங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள். எதிர்கால ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள். அப்போஸ்தலர் 9:17 அங்கு நாம் பார்க்கிறோம், அடுத்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக பவுல் அனனியாவுக்காக காத்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரத்தில் ஊழியத்தில் சில தடுமாற்றங்கள், ஊழியத்தில் பல பிரச்சனைகள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும் ஊழியத்தில் என்பதை நாம் தேவனிடமிருந்து பெறுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படி சமூகத்தில் காத்திருக்கும் போது அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். உபவாசித்து ஆராதனை செய்த போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பற்றினார் என்று அப்போஸ்தலர் 13 நாம் வாசிக்கிறோம். காத்திருக்கும் போது தேவ வழிநடத்துதல் உண்டாகும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். காத்திருங்கள். ஏழாவதாக நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஏழாவதாக புது பலனடைய நம்ம காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 29:11 வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம காத்திருக்கும் போது பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆரம்பத்தில் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கொண்டு போகப்பட்டார் இயேசு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 132 சங்கீதம் 3 அப்போ அந்த பலன், அந்த உன்னத பலனை தரிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னத பலன் தரிப்பிக்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாதிருங்கள், காத்திருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த வேண்டும் என்று காத்திருங்கள். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவதற்கு காத்திருக்க வேண்டும். தரிசனமும் தேவ திட்டமும் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அவர் கொடுத்த தரிசனம் தான், அவர் கொடுத்த ஊழியங்கள் தான், அவர் கொடுத்த காரியங்கள் தான். ஆனாலும் அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது அமைதியாய் காத்திருக்க வேண்டும், ஆவலோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டும். தாமதித்தாலும் காத்து கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். காத்திருத்தலில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒரு ப்ரமோஷன் இதுக்கு காலதாமதம் ஆகலாம். நம்மை விட ஒன்றும் செய்யாதவர்கள் அவர்களெல்லாம் உயர்த்தப்படும் போது நாம் உயர்த்தப்படாமல் இருக்கிற போது மனசுக்குள் கஷ்டங்கள் உண்டாகும். வேலை ஸ்தலத்தில் நம்முடைய வேலைகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், நம்முடைய வேலை முதலாளிக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், என்னை பார்த்தால் ஒரு திருப்தியற்ற மனிதனை போல் அவர் பார்க்கலாம். எதானாலும் உத்தமத்தோடு வேலை செய்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் ஒன்று வரும், கர்த்தரை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஊழியம் செய்கிற இந்த இடத்தை வாங்குவதற்கு பல நாட்கள் தேவ சமூகத்தில்
காத்திருந்தோம். ஆனால் கர்த்தர் குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது ஒரு அழகான இடத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். கர்த்தர் பலமுறை என்னை அழைத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் 21 உபவாசம் பண்ணி இருக்கிற போது கர்த்தர் தெளிவாய் பேசினார். ஏற்ற காலத்தில் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்து இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் ஊழியத்திற்கு ஏற்ற காலத்தில் அழைத்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலம் வருகிற போது நிச்சயமாய் தேவனுடைய பிரசன்னம் மேல் இறங்கி வரும். தரிசனம் சொப்பனத்தின் நேரடியாக கர்த்தர் சந்தித்து இந்த உன்னதமான ஊழியத்திற்கு கர்த்தர் நம்மை அழைப்பார். சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் நில்லுங்கள். கர்த்தர் செய்யும் மகத்துவத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். ஒரு சரணத்தை பாடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டால் தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டால் தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இடையிலே கர்த்தர் வசனத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். யாருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம். அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அபாக்குக் 2:3 பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பது இல்லை. ஆமென். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். இதோ ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியர்களுக்கு, இந்த தரிசனத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கே காத்திரு என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, காத்திருத்தல் ஆண்டவரே கஷ்டமானது. ஆனாலும் இந்த காத்திருக்கலுக்கு உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் காத்திருந்தார்கள் அப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக, ஊழியத்திற்காக, தரிசனங்கள் நிறைவேற, உயர்த்தப்படுவதற்கு காத்திருந்தது நிமித்தம் அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டு, உயர்த்தப்பட்டு, ஆசீர்வதிக்கப்பட்டு பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைத்தீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அன்றாடம் அனிதமும் சாட்சிகளை கேட்கிறோமே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் காத்திருக்க வேண்டிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த காலத்தில் அவசரமாய் எடுத்த முடிவு ஏற்படுத்தின பாதிப்புகள், அவசரமாய் எடுத்த திட்டங்களினால் ஏற்பட்ட பொருள் நஷ்டம், சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள் அப்பா. அப்படி எடுத்து விடாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து பொறுமையோடு முடிவுகளை எடுக்க, தேவ ஆலோசனையை கேட்க, தேவ சத்தத்தை கேட்க, தேவ வழிநடத்தலை பெற, தேவ சித்தத்தை அறிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தலங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் இந்த செய்தியை கேட்டு பாடலை பாடி ஆராதித்துக் கொண்டிருந்த மக்கள் ஆண்டவரே பதிவு செய்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கு எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தவர், உடைய பிள்ளையுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை எல்லாம் வாழ்நாளெல்லாம் செய்கிறவரே, நீர் அற்புதமான தேவன். உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து நடத்தும் அப்பா. தகப்பனே, உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரு முடிவுக்காக உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் நினைவாயிருக்கிற கர்த்தர் என்று எரேமியா 29:11 வாசிக்கிறபடி அவர் எதிர்பார்க்கும் முடிவை அவர்களுக்கு கொடுத்து உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்தும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக கோடி ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்தும், சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாகட்டும், புதிதாய் திருமணமாகி பிணக்குகளின் நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாகட்டும். கணவன் மனைவி ஒருமனத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அடிக்கடி வியாதிகளை கொண்டு வந்து பொருளாதாரத்தை பாதிக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்ட தொழில் விருத்தி அடையட்டும் அப்பா. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும். உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் அப்பா. கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இடுப்பிலே, நரம்புகளிலே, எலும்புகளிலே தேவனுடைய வல்லமை பாய்ந்து சொல்லட்டும். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரலிலே தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பரிகாரியான கர்த்தர். ஒரு அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, தெய்வ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த தேவ மகிமை எல்லாம் அவருடையது. நிச்சயமாய் காரியங்களை அவர் வாக்கி செய்வார். அவருடைய கரத்தில் அடங்கி இருங்கள், நிச்சயம் உயர்த்துவார். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை சந்திப்பார். அவர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.